everyone. எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நம்ம ரெண்டு கதை பார்க்க போறோம். ஏன்னா ரெண்டு கதையோட மாரலும் ஒண்ணுதான். ஒரு வழிப்போக்கன் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான். வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால அவனுக்கு டயர்டா இருந்தது. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்த பெரிய மரத்துக்கு கீழே போனான். அந்த மரம் ரொம்ப பெரிய மரம். அதோட கிளைகள்லாம் அப்படியே படர்ந்து விழுந்து ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே படுத்துட்டு அந்த மரத்தையே அப்படியே பார்த்துட்டு இருந்தப்போ அந்த மரத்துல அங்கங்க குட்டி குட்டியா சில காய்கள் இருந்தது. அப்ப அவன் யோசிச்சான், இந்த கடவுளுக்கு என்ன இப்படி படைச்சு வச்சிருக்காரு? இவ்வளோ பெரிய மரத்துல போய் குட்டி குட்டியா காய வச்சிருக்காரு. பரங்கிக்காய், பூசணிக்காய் போல பெரிய பெரிய காயெல்லாம் அப்படியே கொடியில வச்சிருக்காரு. அந்த கொடியே ரொம்ப தின்னா இருக்கும். அந்த கொடியில படைச்சிருக்காரு. என்ன படைப்போ அப்படின்னு நினைச்சிட்டே தூங்கி போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மேல டொக்குன்னு ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது. திடுக்குன்னு முழிச்சு பாக்குறச்சு அந்த மரத்துல இருந்து ஒரு காய் அவன் தலை மேல விழுந்திருக்கு. அப்பதான் அவன் ஒண்ணு யோசிச்சான், நல்ல வேலை இந்த குட்டி காயா இருந்ததுனால நம்ம தலை தப்பிச்சது. இதே பரங்கிக்காய், பூசணிக்காய் மாதிரி பெரிய காய் நம்ம தலை மேல விழுந்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போறவங்க வரவங்களுக்கும் எவ்வளவு சேஃப்டியே இல்லாத மாதிரி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சான். இப்போ ரெண்டாவது கதை என்னன்னா, ஒரு அழகான காடு. அந்த காட்டுல ஒரு மான்குட்டி துள்ளி தெரிஞ்சுட்டு சந்தோஷமா இருந்தது. அப்போ அதுக்கு தாகம் எடுத்ததுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து குளத்துக்கு போச்சு. அந்த குளத்துல தன்னோட பிம்பத்தை பார்த்துச்சு. அப்போ அது யோசிச்சது, தான் எவ்வளவு அழகா இருக்கும், நம்ம கலரு எவ்வளவு தக தக தகன்னு ஜொலிக்குது. அது இல்லாம அதுல அங்கங்க வெள்ளை புள்ளிகள் வேற. இதுக்கு மேல நம்ம கொம்பு எவ்வளவு அடர்த்தியா பறந்து விருந்து அப்படியே நம்ம தலைக்கு அது ஒரு கிரீடம் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. நாம தான் இந்த காட்டுக்கு ராஜா மாதிரி ஃபீல் கொடுக்குது அப்படின்னு ரசிச்சிட்டே கீழே வரப்போ அதோட காலை பார்த்துச்சு. அப்போ அது யோசிச்சது, சரி இந்த காலை தான் இந்த உடம்புக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கடவுள் படிச்சுட்டாரு. எவ்வளவு அழகான உடம்புக்கு குச்சி குச்சியா காலை கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்ததுல ஒரு சிங்கம் தன்னை கவனிக்கிறதையோ தன்னை சாப்பிட பக்கத்துல வந்ததையோ அதை கவனிக்காம விட்டுருச்சு. அப்ப திடீர்னு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா ஒரு சிங்கம் அதை சாப்பிட ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. ஐயோ, எப்படி இதை நம்ம யோசிக்காம விட்டோம், கவனிக்காம விட்டோம்னு சொல்லிட்டு எடுத்தது பாருங்க ஒரு ஓட்டம். கண்ணு மண்ணு தெரியாம தான் உயிரை காப்பாத்திக்க ஓடி போச்சு. ஓடி போனதெல்லாம் அடர்த்தியான காட்டுக்குள்ள போய் அதோட கொம்புக்கு கொடி செடிக்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு அதுக்கு மேல அதால எங்கேயுமே நகர முடியாத மாதிரி நல்லா மாட்டிக்கிச்சு. அப்பதான் அது ஒண்ணு யோசிச்சது, தான் அழகுன்னு எது இவ்வளோ நேரம் நினைச்சு கர்வப்பட்டுட்டு இருந்தோமோ அந்த கொம்பு தான் இப்ப நம்ம மாட்டிக்க காரணமா இருந்தது. இவ்வளோ நேரம் நம்ம அசிங்கம் நினைச்ச அந்த கால் தான் நம்மள இவ்வளோ நேரம் இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம உயிரை காப்பாத்த ஓடி வச்சது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தது. என்ன பலன்? அந்த சிங்கம் அந்த மானை சாப்பிட்டுருச்சு. ஸோ இந்த ரெண்டு கதைக்கு பொதுவான மாரல் என்னன்னா, கடவுள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. நம்ம அப்படி இருந்திருக்கலாமோ, இப்படி இருந்திருக்கலாமோ, ஹைட்டாக இருந்திருக்கலாமோ, அழகாக இருந்திருக்கலாமோ, கடவுள் ஏன் நம்மளை சோதிக்கிறாரு அப்படி இப்படின்னு யோசிச்சு மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை நம்ம வாழாமல் விட்டுடுறோம். எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், ஒரு சின்ன முயற்சி எடுங்க, மற்றதெல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பாரு. இப்போ ஜெயிக்கலன்னா என்ன, உங்களுக்கான டைம் வரும், ஆட்டோமேட்டிக்காக அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. Believe in yourself, the magic will happen. Thank you.